நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் மகாராஜா. மகாராஜா படத்தோட வசூல் அப்டேட்ஸ் வெளியானா நம்ம சேனலில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாக மகாராஜா படத்தோட வெளியான முதல் 3 நாட்களோட வசூல் அறிவிச்சிருக்காங்க. படம் வெளியாகி முதல் 3 நாட்களில் மட்டும் 32.6 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. 2024 வெளியான படங்களில் வெளியான முதல் 3 நாட்களில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர், அயலான் போன்ற படங்களை விட இந்த படம் வெளியாகி முதல் 3 நாட்களில் அதிகமான வசூல் வீக்கெண்டில் மட்டும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக காத்து வாங்கல 2 காதல் படம் 66 கோடி ஒரு மாதத்தில் கலெக்ட் ஆகியிருந்தது. இப்போது அந்த வசூலை இந்த படம் முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நடிகர் விஜய் சேதுபதியோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக மகாராஜா படம் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை நாளில் 66 கோடி கிராஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சேதுபதியோட சன் சூர்யா அவர்கள் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸ் படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஃபீனிக்ஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. அனல் அரசு அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் விஸ்வாந்த் சுனேனா நாகவிஷாலோட நடிப்பில் ராக்கெட் டிரைவர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஸ்ரீராம் என்ற ஒரு அறிமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கமிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த படம் லக்கி பாஸ்கர். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வெளியாகிருக்கு. டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் செப்டம்பர் 27 வெளியாகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வெளியிட்டு ஃபுல் சாங் ஜூன் 19 வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் 2021 டிசம்பர் 17 அன்னைக்கு புஷ்பா பார்ட் 1 ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ புஷ்பா பார்ட் 2 படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ்ல இருந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. 2021 டிசம்பர் மாதத்திலிருந்து 3 வருஷம் கழிச்சு அதே டிசம்பர் மாதத்தில் 2024 புஷ்பா பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் விமலோட நடிப்பில் அடுத்த படம் சார். ஜூன் 19ஆம் தேதி படத்தோட ட்ரீசர் வெளியாகுது. நடிகர் கார்த்தி மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ஈவினிங் 5 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் தளபதி விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று போக்கிரி. போக்கிரி படத்தோட அஃபிஷியல் 4K ட்ரெய்லர் யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வாரம் துப்பாக்கி, மாஸ்டர் மற்றும் போக்கிரி போன்ற படங்கள் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. மாஸ்டர் படம் ஓவர்சீஸில் மட்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. போக்கிரி படத்தோட அஃபிஷியல் 4K ட்ரெய்லர் இப்போ யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. ரீசெண்டாக தளபதி விஜயோட நடிப்பில் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் பெற்றிருந்தது.